இப்போ வந்துட்டு பைபிள் ஸ்டோரி இன்னைக்கு. சிமியோன்ன்றவர் ஒருத்தர் இருந்தார். சிமியோன் அவர் நல்ல பெரிய பணக்காரர். அவர் ரொம்ப பெரிய பணம், நிறைய பெரிய வீடு, நல்ல மனுஷன். அந்த காலத்தில் ஜீசஸ் இருக்கிற நாளத்தில் அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஜீசஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார். ஜீசஸ் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, ஜீசஸ் ஓகே, நல்ல மனுஷன். சிமியோன்ன்றவர் நல்ல மனுஷன். சரிப்பா வரேன் அப்படின்ட்டார். சரி, ஒரு நாள் பார்த்துட்டு சண்டே நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், இல்லை நீங்கள் பெர்னாட் தாத்தா வீட்டுக்கு போவீங்கள, அந்த மாதிரி அந்த சிமியோன் வீட்டுக்கு ஜீசஸ் வந்தார். ஜீசஸ் அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்தாங்க, ஒரு 10-15 பேர். வீடு நல்ல பெரிய வீடு அவங்களது. உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்னு இருந்தாங்க. அந்த சிமியோன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு லேடி ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு லேடி, அந்த லேடி வந்துட்டு ரொம்ப பேட் லேடி, ரொம்ப பேட் லேடி. எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது, எல்லாருக்கிட்டையும் திருடுறது, அந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லேடிக்கு வந்துட்டு ஜீசஸ் வராருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. ஜீசஸ் வந்துட்டு சிமியோன் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லேடிக்கு தெரியும் நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றது அந்த லேடிக்கு தெரியும். ஸோ அந்த லேடி என்ன பண்ணிச்சு, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோமே, ஜீசஸ் வராரு, ஜீசஸ்ட்டு போய் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம பாவத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நினச்சிது. ஏன்னா எல்லாருக்கும் தப்பு பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு தெரியும், எஸ் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். அது உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. அதனால் என்ன பண்ணிச்சு, நல்ல பர்ஃப்யூம் நல்ல காஸ்ட்லி பர்ஃப்யூம் வாங்கிக்கிட்டு ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு போனோடனே பின்னாலே இதுவும் போயிட்டு ஜீசஸ் பின்னால் நின்றுக்கிட்டு அப்படியே அழுதுகினே இருந்துச்சு. அப்புறம் அழுதுனே இருந்துட்டு ரொம்ப நேரமாக அப்புறம் கீழே உட்காந்து ஜீசஸ் உட்காந்துக்கிற டேபிளில் கீழே உட்காந்து அந்த அழுகிற கண்ணீரால் அவருடைய காலெல்லாம் தொடச்சிட்டு, இந்த காலில் போட்டு காலை நல்லா அந்த முடியால் தொடச்சிட்டு, அவங்க முடியால் அது மாட்டுக்கு அந்த பர்ஃப்யூமெல்லாம் வந்துட்டு அந்த காலில் அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக சும்மா குப்புன்னு அடிக்குது ஸ்மெல்லு, பர்ஃப்யூம் ஸ்மெல்லு. அப்போ வந்துட்டு அந்த சீடர்கள் வந்துட்டு அந்த சிமியோன் என்ன பண்ணுறாரு, அவர் நினச்சிக்கிறார் மனசுக்குள்ளே, என்ன ஜீசஸ் இப்படி பண்ணுறாரு, இந்த லேடி சரியில்லைன்றது அவருக்கு தெரியல, ஏன் வந்துட்டு இந்த லேடியை அலோவ் பண்ணுறாரு, என்னை தொடாத, நீ தூரப்போ அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமியோன், அந்த ஓஸ்ட் யார் ஜீசஸை கூப்பிட்டுருந்தாரோ அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு, மனசில் யோசிக்கிறாரு. அவர் கேட்கல, ஜீசஸுக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் யோசிக்கிறது. தெரிஞ்சிட்ட உடனே அவர் கேட்குறாரு, சிமியோன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நான். அப்படியே கேளுங்க அப்படின்றார். ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட 2 பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு 10,000 ருபீஸு, ஒருத்தர் வந்துட்டு 5,000 ருபீஸ் கடன் வாங்கியிருந்தாங்க. 2 பேர். ஆனால் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதனால் அந்த பணக்காரர் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, சரி வேண்டாம், நீங்கள் காசு கொடுக்கணும், எனக்கு உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துங்க, நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார், மன்னிச்சு விட்டுட்டார் அந்த பணக்காரர். இதில் இப்போ இந்த 2 பேரில் யார் வந்துட்டு அந்த முதலாளியை வந்துட்டு ரொம்ப அன்பு செய்வாங்கன்னு கேட்டார். அதுக்கு சிமியோன் சொன்னார், யாருக்கு பணம் அதிகமாக இது பண்ணி விட்டாங்களோ அவங்க தான் அன்பு செய்வாங்க. கடன் தள்ளுபடி பண்ணாங்களோ, யாருக்கு அதிகமான கடனை தள்ளுபடி பண்ணாங்களோ அவங்க தான் அதிகமாக அன்பு செய்வாங்க ஜீசஸ் அப்படின்னு சிமியோன் சொன்னார். ஆமாம், நீ சொன்னது கரெக்ட். நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, என் காலை கழுவுறதுக்கு எனக்கு நீ தண்ணி கொடுக்கல. ஆனால் இந்த பொண்ணு பாரு, இவ பாவி தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் அழுது பாவ மன்னிப்புக்காக அழுது அந்த கண்ணீரால் என் காலை கழுவிட்டு முடியால் தொடச்சிட்டு அந்த விலையுயர்ந்த பெர்ஃப்யூம் போடுறான். ஏன்னா இவ தப்பு பண்ணியிருக்கிறான்றது அவளுக்கு புரியுது. அதில் இருந்துட்டு வெளியே வர்றதுக்கு பார்க்குறான். நீ வந்துட்டு எனக்கு ஒன்றும் பர்ஃப்யூம் ஒன்றும் கொடுக்கல. சாப்பாடு போடுற, நல்ல சாப்பாடுலாம் வச்சுருக்கிற,
அதனால் வந்துட்டு சொல்கிறார் அந்த பொண்ணு, அந்த லேடி கிட்ட சொல்கிறார், அந்த ஆண்டி கிட்ட, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனமா, இனிமே இப்படி பாவம் செய்யாத, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமே இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். அப்புறமா சிமியோன்ட்ட சொல்கிறார். சிமியோன்ட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படுதோ அவங்க வந்துட்டு கடவுளுடைய ஆசீரை அதிகமாக பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் வந்துட்டு நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, கடவுள்கிட்ட நம்ம போயிட்டோம்னாக்கா, கடவுளே நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கறதில்ல, அவங்கள நான் வேணும்னே வேலை செய்ய சொல்கிறேன், சரியாக படிக்கிறதில்ல, நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அதில் இருந்துட்டு வெளியே வந்துடலாம். சரியா? ஹாப்பியாக இருக்கீங்களா? பாய். மை பட்டூஸ் பாய்டா. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாய்.